உறவுகள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசாங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு அரசு அலுவலகத்துலேயும் போய் மக்கள் லைனில் நின்று ஒவ்வொருத்தரையும் சந்தித்து சிரமப்பட்டு ஒவ்வொரு இதுக்கும் மனுவை கொடுத்து அதுக்கப்புறமா சாங்ஷன் ஆச்சா இல்லையான்னு 10 தடவை அலைஞ்சு வேலையை கெடுத்துக்கிட்டு இந்த மாதிரி சிரமமெல்லாம் இருக்கக்கூடாதுன்ட்டு தான் ஆன்லைனில் அப்ளிகேஷன் கொடுத்து அதை அதிகாரிகளே சரி பார்த்து ஒரு 15 நாளில் அதுக்கு உண்டான பதிலை சொல்லணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க. ஆனால் உண்மையில் என்ன நடக்குதுன்னா, ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணுறதெல்லாம் பண்ணிடுறோம். பண்ணுனா அவங்க அந்த ஆன்லைன் இதுக்கு வந்து ஒரு முடிவு இது பண்ணாமையே வச்சுருப்பாங்க, பெண்டிங்லேயே போட்டு வச்சுருக்காங்க. என்னன்னு கேட்குறதுக்கு நம்ம ஆஃபீஸ்க்கு தான் போய் ஆகணுங்கிற சூழ்நிலை இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் அந்த பழைய நிலைமையே தான் அலக்களிக்கிறது. நீயே ஆன்லைனில் பண்ணுன்னு ஆஃபீஸில் கேட்குறாங்க. இது சௌகரியத்துக்காக ஒரு விஷயம் கொண்டு வந்துட்டு கடைசியில் மீண்டும் அங்கே ஆஃபீஸ்க்கு தான் அலையிற மாதிரி இருக்குது. இதுக்கு ஆன்லைனுக்கும் செலவு, ஆஃபீஸுக்கு அலைஞ்சு அதுக்கும் ஆஃபீஸ்க்கு உண்டான செலவு அதுவும் ஆகுது. இது எதுக்கு திருத்தம்னு ஒன்று கொண்டு வந்து மக்கள் சிரமத்தை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு சிரமத்தை கூட்டுற மாதிரி தான் இருக்குது. ஒரு காரியம் செஞ்சாக்க நல்ல மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும். ஆனால் எந்த திட்டத்தையும் முழுமையாக நடைமுறைப்படுத்துகிறதே கிடையாது. எந்த திட்டம் அமுல்படுத்தினாலும் அது முழுசாக சரியாக நடக்குதாங்கிறத அதிகாரிகளோ அல்லது நடத்துகிற அந்த திட்டத்தை உருவாக்குறவங்களோ செக் பண்ணால் நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.